எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பெங்களூர்லேருந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் அந்த நாள் நாங்கள் என்னென்ன பண்ணோம் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேருமே ஐடியில் வேலை செய்கிறோம். வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்பி வந்துடுவோம். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் என் பெரிய பையன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். பெங்களூரில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு வரத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும். டிராஃபிக் எதுவுமே இல்லைன்னா, எங்கேயுமே நாங்கள் நடுவில் பிரேக் எதுவும் எடுக்கலைன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்ம போயிடலாம். எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நாங்கள் இங்கே வந்துட்டோன்னா மண்டே மார்னிங் நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து அவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு நம்ம எவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருப்போம். அந்த வீக்கெண்ட் ஆனாலே நாங்கள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்த உடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு ரீச் ஆகிட்டோம். சாப்பாடு எல்லாமே நாங்கள் பெங்களூர்லேயே செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் நாங்கள் காய்கறிங்க ஏதாச்சும் இங்கே சமைக்கிறதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாமே நாங்கள் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அங்கே வந்த உடனே எங்கள் நாய் எங்களை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு எங்களை பார்த்த உடனே எகிரி குதித்து விளையாட வந்துருச்சு. நாங்கள் வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மாட்டை தான் போய் தேடுவோம். மாடு மேய்க்கிறதுக்காக தூரமாக கட்டி வச்சுருந்தாங்க. கன்றுக்குட்டியை மட்டும் வீட்டுக்கிட்ட கட்டி விட்டுருவோம். நாங்கள் வரத்துக்குள்ளே எங்கள் பாட்டி நல்லா சாணி தெளித்து கூழெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே நாங்கள் செய்கிற வேலை என்னென்னா, எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருது. நாங்கள் வச்சுருக்கிற பாக்கு செடி எல்லாமே வளர்ச்சி எப்படி இருக்குது, அப்புறம் நெல்லை போட்டிருந்தோம். ஸோ நெல் எல்லாமே எப்படி வந்திருக்கு அது எல்லாமே பார்த்தோம். எல்லாமே வளர்ச்சி நல்லா இருக்குது. என்னென்னா தண்ணி தான் மெயினாக இதுக்கு தேவைப்படும். நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா செடிங்க எல்லாமே தானாகவே வளர்ந்துடும். எங்கள் தோட்டத்தில் கிணறு இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணிக்கு இது வரைக்கும் அவ்வளோவா பிரச்சனை வந்ததில்லை. நல்லா மழை பெஞ்சிச்சின்னா கிணறுல தண்ணி எப்போவுமே இருக்கும். நாங்கள் பாக்கு செடி வச்சுருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு எங்கள் தோட்டத்தோட ஃபார்ம் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோம், நெல் எப்படி விளைச்சிருக்கோம், அண்ட் பாக்கு செடி எத்தனை வச்சுருக்கோம் எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ம் டூர் போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த கன்றுக்குட்டி தான் என் பெரிய பையனுக்கு ரொம்ப ஃபேவரேட். அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். வந்த உடனே கன்றுக்குட்டியை கொஞ்சிட்டு அவன் பாடுக பேட் பால் விளையாட போயிட்டான். இங்கே வந்த உடனே அவனுக்கு வேலை என்னன்னா தண்ணியில் விளையாடுற வேலை தான். தண்ணி ஆன் பண்ணி விட்டதும் அவன் பேட்டு பாலெல்லாம் தூக்கி போட்டு தண்ணியில் விளையாட வந்துட்டான். எல்லா பசங்களுக்கும் தண்ணியில் விளையாடுறதுனாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பெரிய பையனுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே தண்ணியில் விளையாட நல்லா பழக்கம் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அவனுக்கு கோல்டு அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்படியும் அவனுக்கு கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது பெங்களூர் வெதரில் இருந்து தான் இருக்கும். இது நாங்கள் ரீசெண்டாக வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி தான். சாயங்காலம் பால் கறக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாட்டுக்கு எல்லாமே பூசா கொடுத்துருவோம். அப்போது தான் அது பால் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற புது மாடுங்க. நாங்கள் வாங்கும்போது இந்த மாடு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு நல்லா பூசா அப்புறம் கிழங்கு மாவு எல்லாமே போட்டு இப்போ ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் இந்த மாடும் சென்னைக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.